அப்புறம் வந்து நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அந்த கூட்டணி பலம், அந்த சின்னங்கள்லாம் சொன்னீங்க. ஆனால் இதெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் இந்த மாநில அரசியலுக்குள் வரும்போது அந்த மோடி பிம்பத்தை உருவாக்கியதில் இந்த பிரசாந்த் கிஷோர் முக்கிய பங்காற்றினார். இதே போல் கெஜ்ரிவாலின் இந்த தொடப்பம் தினத்தை நேர்மையாளர் என்ற பிம்பத்தை உருவாக்குவதில் ஒரு வெற்றிகரமாக அவர் செயல்பட்டார். இதே போல் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி, கடந்த முறை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருக்கான அந்த பிரச்சார வியூகம் வகுக்கப்பட்டது. இப்போது விஜய் கூட இருக்கக்கூடிய அந்த ஜான் ஆரோக்கியசாமி நாம் தமிழர் சீமானுக்கும் அந்த ஒரு பிம்பத்தை, அவராது ஒரு தமிழ் தேசிய புரட்சியாளருங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது, அவருடைய மேடை மற்றும் அந்த இது வடிவமைப்பு, அந்த பிரச்சார யுக்தி ஆகியவற்றை வடிவமைத்ததில் ஒரு முக்கிய பங்காற்றினார்கள். இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களோட வெற்றியை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் விஜயோட அரசியல் பயணத்தில் இப்போ இணைந்திருக்கிற அந்த பிரசாந்த் கிஷோர், நேற்றும் இன்றும் பனையூரில் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய அந்த பிரசாந்த் கிஷோர் மற்றும் இரண்டு முக்கியமான மற்றொரு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள், வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி, இவர்களோடு அந்த ஐடி விங் நிர்மல்குமார் ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. விஜயை வந்து மக்கள்கிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க மக்களை கவர வைக்கிறோங்கிற ஒரு திட்டம், அது வந்து ஏன் வெற்றி அடையாதுன்னு சொல்கிறீங்க? இல்ல, வெற்றி அடையுமா அடையாதானது மக்கள் பார்வையில இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, வெறும் யூக வகுப்பாளர்களை வச்சுட்டு பண்ண முடியும். நீங்க சொல்ற இதே பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் கட்சி அவர் வந்து முன்னாடி இந்த யூக வகுப்பாளரா இருந்தார், தனியாக இப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஜன் சுராஜ் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தன்னுடைய சொந்த மாநிலத்துல அவருடைய செல்வாக்கு எடுபடல. மற்றவர்களுக்கு வேலை செய்யறாரு. அங்க பெரிய லீடர்ஸ் இருக்காங்க சார், லல்லு பிரசாத், நிதிஷ்குமார், தேஜஸ்வி, அங்க பெரிய லீடர்ஸ் இருக்காங்க சார். அதனால அவர் சுராஜ் கொஞ்ச நாள் ஆகும். அவர் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு மக்கள் பணியாற்றுறது கொஞ்ச நாள் ஆகலாம். இல்ல சார், அவர் வெற்றி பெறட்டும் சார். ஜான், நீங்க சொல்ற ஜான் ஆரோக்கியசாமி வெறுமனே வந்து சீமானுக்கு மட்டும் அவர் வேலை செய்யல. அவர் வந்து மாற்றம், முன்னேற்றம், அன்புமணிக்கும் வேலை பார்த்தவர் தான். அந்த மேடைகள் அமைத்ததும் அவர் தான். இங்க வந்து நீங்க இந்த நிகழ்வுகளால் மட்டுமே தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றம். இப்ப நீங்க திமுக வேலை செஞ்சார், அதனால ஸ்டாலின் முதல்வர் ஆயிட்டாருன்னு சொல்ற அந்த வாதத்தை கூட நான் மறுக்கிறேன். ஏன்னா அது ஒரு பார்ட்டு தான். அது ஒரு பார்ட்டு. அதே நேரத்துல இங்க அரசியல்ல வந்து இங்க அரசியல் நிலைமைகளை புரிந்து கொண்டவர்கள், இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பிரதானமான பிரச்சனை என்ன? முதல்வராக நான் தான் வருவேன்னு அதிமுக சொல்லும். அப்ப அதிமுகவுக்கான ஒரு அந்த கதவுகளும் அடைக்கப்பட்டுரும். இங்க கூட்டணி பலம்ன்ற விஷயத்துல வந்து ஸ்ட்ராங்கா ஓட்டு வச்சிருக்கிறது ரெண்டு பேர் தான் சார். ஒண்ணு அதிமுக இல்ல திமுக, இதை மறுக்க முடியாது. அதன் பிற்பாடு கூட்டணி பலம்ன்றது வந்து விசிகா கிட்ட இருக்கு. அதாவது அந்த ஓட் பேங்கிங். ஆனால் அதிமுக செதறது சார். இப்போ பாருங்க, இபிஎஸ் செங்கோட்டையனை வந்து எதிர்த்து குரல் கொடுத்துட்டாரு. அதிமுக ஏற்கனவே டிடிவி, ஓபிஎஸ், திரும்ப அதிமுக ஒருங்கிணைப்புக்குள்னு ஒரு 4-5 அணியாக இருக்கிறதுனால அது ஒரு நம்பிக்கையை பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த வரக்கூடிய தேர்தலில் இன்னொரு 10 மாதம் இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு மூத்த தலைவர் செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் புறக்கணிச்சிட்டீங்கன்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதே ஓட்டிங் பெர்சன்டேஜ் கடந்த முறை வாங்கிய வாக்குகளை இந்த முறை அதிமுக வாங்குமா? அது களத்தில் ஒரு முக்கிய எதிர்க்கட்சியாக இது இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்க சொல்லும் போதே வந்து விஜயனுடைய கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் யார் அந்த இடத்தை பிடிப்பது, இரண்டாம் இடத்தை பிடிப்பதுன்ற போட்டி மட்டும் தான் தவிர முதல் இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பே சுத்தமா கிடையாது. ஏன்னா இன்னைக்குள்ள நிலைமைக்கு கூட்டணியை பலமாக வைத்திருக்கிறது இந்தியா கூட்டணி. இன்னும் உடையல கேட்பதற்கு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதில் ஒரு பகுதி தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய நான் சொன்ன முதல்ல உள்ளடி வேலைன்னு அந்த வேலைகளும் எடுபடல. ஆனால் நினைக்கிறீங்களா சார்? ஆதவ் அர்ஜுனா தாவேகாக்கு போனதுனால விசிகா வந்து திமுக கூட்டணியில இருந்து வெளியேறும் நினைக்கிறீங்களா நீங்க? வாய்ப்பு இதுவரைக்கும் இல்ல சார், அப்படியான சூழ்நிலை இல்ல. ஆனாலும் கடைசி நிமிடம் வரைக்கும் அவர்கள் எல்லா பிரயத்தனங்களையும் செய்வார்கள். ஒரு கருத்து இருக்கு, திருமாவளவனுக்கு துணை முதல்வர், அவர் விஜய் கூட்டணியில் வந்து இணைஞ்சிருவார் கடைசி நேரத்தில், அதுக்கு தான் ஆதவ் அர்ஜுனா அங்கே போயிருக்கிறாரு, பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்திருக்கிறாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அது உண்மைதான்? அதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிந்து இல்ல சார். நானும் திருமாவளவனோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். அவர் நடித்த ஒரு திரைப்படத்துல நான் வேலை பார்த்திருக்கேன். வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா அவருடைய முதல் திரைப்படம் நான் தான் வேலை பார்த்திருக்கேன். அவரோட நெருங்கி பழகியிருக்கேன். எனக்கு அவரை பத்தி தெரியும். அவருடைய செயல்பாடுகள்ல நான் சரினா சரி, தப்புனா தப்பு. பணத்துக்காகவோ புகழுக்காகவோ மட்டும் அவர் வந்து அணி மாறுகிற ஆள் இல்ல. அதனால ரொம்ப தெளிவா இருப்பார். இப்ப அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இங்க வந்து மதவாத சக்திகளுக்கு எதிராக நிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதிகாரத்தை விட, செல்வாக்கை விட, பணம் புகழை விட மதவாத சக்திகளுக்கு எதிராக நம்ம நிக்கணும். தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்கணும்.
விட்டு கொடுக்க கூடாது. இதுல ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால என்ன ஆசை வார்த்தைகள் கூறினாலும், என்ன ஆசை வார்த்தைகளை சொல்லி அவங்களை அழைத்தாலும் நிச்சயமாக விசிக அந்த முடிவுக்கு போகாதுன்னு நான் நம்புறேன். சரி. ஆனால் அதே நேரத்துல இவர்களை எல்லாம் ஆட்டிவிக்கிற நாக்பூர் RS அந்த சித்தாந்தத்தின்படி செயல்படுற விஷயங்கள்ல நாளைக்கு ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கு. தேர்தலுக்கு நான் நேரடியாவே குற்றம் சாட்ட பல இடங்களில் மிரட்டல் உருட்டலோடு பல்வேறு கட்சிகளை அவங்க அடிபணி வைக்கிறாங்க.